ஆக்சுவலாக உங்களோட கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா ஜோக்கர், ராம ஆண்டா ராவணாட்டம், இது ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வில்லேஜ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது தயங்குறீங்க? இல்லை, இந்த படம் கதை கேட்கும் போது உண்மையிலே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன்னா வர எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட், அது நல்ல வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்மள அறியாமல் நான் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன், பிடிச்சி வேணான்னு சொன்னது கிடையாது. பட் இந்த படம் முடிக்கும் போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா, வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணுறது எனக்கு பெருமையாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு கிராமத்து மக்களை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவங்களோட வாழ்வியலை காட்டுறோம். ஸோ அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்குது, ஒரு சோல் இருக்குது. ஸோ படம் முடிகிற டைமில் நான் பெருமை தான் பட்டேன். ஸோ இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. கதை கேட்கும் போது உண்மையிலே நான் அவர்கிட்ட ஃபோனில் நோ தான் சொன்னேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்க வாங்கினாங்க. தேங்க்யூ சார் திருப்பி வர சொன்னதுக்கு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வில்லேஜ் படம் கண்டிப்பாக. சார் ஆரோ சார் தமிழ் சினிமாவில் வந்து பெரும்பாலும் டபுள் ஹீரோ நடிக்கிறது ரேராக தான் நடிப்பாங்க. அருள்நிதி சார் கூட நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? என்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க? தமிழில் அந்த ஒரு இது இருக்குது, மல்டி ஹீரோ பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் லாங்குவேஜஸ் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. தமிழ்லேயும் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் இந்த கதை சொல்லும்போது அருள் சாரோட கேரக்டர் அப்போது யாருமே ஃபிக்ஸ் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அது நல்லா இருக்குமோ படத்துக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தான் அது ஒரு 20 days ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்புறம் அருள் சார் உள்ளே வந்தார். எனக்கும் அருள் சாருக்கும் ஷூட்டிங்கில் நாங்கள் சேர்ந்து இது பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக செகண்ட் டைம் தான் அருள் சார் நானும் பார்க்குறேன். பட் படமாக அது பார்க்கும்போது அருள் சார் அந்த கேரக்டர் பண்ணது இன்னும் அந்த படத்தையும் சரி அந்த கேரக்டரையும் அது பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தாங்க. படத்தில் அருள்நிதி, காளி வெங்கட் 2 பேர் இருக்காங்க. அருள்நிதி சார் இங்கே பேசுகிறப்ப அப்படி ஜாலியாக அப்படி பேசுவார். ஆனால் நடிப்புன்னு வேறு லெவலில் இருப்பார். அவர் உள்ளே வந்துருக்கிறாரு. அதே மாதிரி காளி வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக, நம்மளோட சாதாரணமாக இருப்பார். ஆக்டிங்கில் வேறு லெவலில் இருப்பார். உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? ஏன்னா நீங்கள் நல்ல நடிகர் தான், ஆனால் ஒரு 2வது 3வது படத்தில் இவங்களோட ஜாயின் ஆகிறப்ப நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்களோங்கிற ஒரு திங்கிங் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா? இது இல்லாமல் ரம்யா பாண்டியன் வேறு, அவங்க கிளாமரும் சரி ஆக்டிங்கும் பிரமாதமாக பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, ரம்யா பாண்டியன் பற்றி பயப்படல. அதில் அருள் சார் கூட எனக்கு இல்லை, போர்ஷன்ஸ் இல்லை. அந்த மாதிரி தான் படத்தில் கதை அப்படி. அதனால அருள் சார் கூட நடிக்கிற இது இல்லை. பட் காளி சார் கூட 2-3 இது இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் அவங்க. அந்த அந்த சீனோட போகும்போது ஐ திங்க் நாங்கள் டைம் லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் டக்குன்னு கரெக்டாக பண்ணிட்டோம் அதை. பட் அது படமாக பார்க்கும்போது சார் பண்ண அந்த போர்ஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு, பயங்கர எமோஷன்ஸ் ஃபீல் ஆச்சுது. ஸோ அது அவர் ஜஸ்டிஃபை பயங்கரமாக அதை பண்ணிட்டார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறதுல போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.